ஹலோ வெல்கமர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியரில் தாங்க. மலேசியரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெண்பா வந்து கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட வந்து காட்டுவேன். என்னை வந்து நம்புங்க. நான் வந்து ரொம்ப ஒரு சிறந்த வக்கீலை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அவங்கள வச்சு நான் கண்டிப்பாக வந்து உங்களை வந்து வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வந்து விஜய்க்கு வந்து கொடுத்துட்டு வந்து போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து தன்னம்பிக்கை தைரியத்தை வந்து யாருக்கு வந்து கொடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம மல்லி இருந்துட்டு கண் கலங்கி வந்து நிற்கிறாங்க. விஜய்க்கு வந்து தைரியத்தை வந்து கொடுக்கலாமா, இல்லை வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம வந்து தைரியத்தை வந்து கொடுத்து அவர் வந்து மறுபடியும் மீண்டும் மீண்டும் வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு வந்து நான் வந்து விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து வந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லுவோம், அந்த நிஷா வந்து கண்ணில் கூட வந்து காட்டியிருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து கெஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி தான் வந்து நடந்தது. இங்கே வந்து அவளை வந்து என்னை வந்து கண்ணில் கூட வந்து காட்டல. நம்ம பண்ண தப்பு எல்லாமே வந்து என் புள்ளைய வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. நான் வந்து என்ன பண்ணுறது, எனக்கு வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு தண்டனையை வந்து இவங்க வந்து எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து எனக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. விஜய் நீங்கள் வந்து ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து எந்த தப்பும் வந்து பண்ணல. என்ன மல்லிக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம் கொடுத்தீங்க, அவங்களும் வந்து புரிஞ்சிக்காமல் எல்லாமே வந்து பண்ணீங்க. அதை வந்து இப்போ வந்து சரி செய்யணும் அப்படின்றதுக்காக தானே வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து மல்லி கூட வந்து நீங்கள் வந்து ஒன்றா இருக்கணும், க்ளோஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நினச்சிட்ருக்கீங்க. அது வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம். சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த நிஷா வந்து நாய் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து குழந்தைய வந்து கண்ணில் கூட வந்து காட்டாமல் வந்து மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காளா, அவளுக்கு வந்து என்ன கொழுப்பு இருக்கணும், என்ன தைரியம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்து எப்படியாச்சும் வந்து வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்து உங்கள் கண்ணில் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அது எப்படி புள்ள வந்து முடியும், அவங்க தான் வந்து அந்த வீட்டில் வந்து இருக்காங்களே, அந்த வீட்டில் வந்து இருக்கும்போது எப்படி வந்து நீ வந்து கூட்டிகிட்டு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியை வந்து கேட்குறதுக்கு வந்து டவுட் ஆகிடுச்சிங்க. அன்னபூர்ணியை வந்து கேட்குறாங்க, எப்படி வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டுவா, இப்போ வந்து சும்மா வாய்க்கு இந்தபடியெல்லாம் வந்து சவால் வந்தெல்லாம் வந்து விட்டுடுவா, அதுக்கப்புறம் வந்து கூட வந்து கஷ்டப்படுறது வந்து நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியை வந்து யோசிக்கிறாங்க. அதுவும் வந்து கரெக்டு தான், நீ வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து அடிச்சுடுவேன், அதை வந்து நம்ம வந்து கேட்டுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ வந்து என்ன சொன்னாலும் வந்து நம்ம வந்து கேட்டுக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து நினைக்கிறாங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரிக்கு அடித்தாங்க ஆப்பு. யாரா வந்து அடித்தது, என்னடா வந்து எப்பட்றா வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி தாங்க. மல்லி இருந்துட்டு செம்ம வேலை வந்து பண்ணி விட்டுட்டாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கு எதிராக வந்து நீ வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சி பார்த்தியா, அங்கேயே வந்து தோத்துட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க ராஜேஸ்வரியை பார்த்துட்டு, ராஜேஸ்வரி எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு எதிராக வந்து நீ வந்து நிற்கிற, அதெல்லாம் வந்து நான் வந்து பொறுத்துக்கிட்டு இவ்வளோ நாள் வந்து ஏதோ போனால் போது புள்ள பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தா, நீ வந்து ரொம்ப தான் வந்து ஓவராக தான் வந்து திமிரை வந்து போட்டுட்ருக்க. அந்த திமிரெல்லாம் வந்து குறைக்கணும், அந்த ஆட்டத்தெல்லாம் வந்து குறைக்கணுன்றதுக்காக தான் வந்து இப்போ வந்து நான் வந்து உன் ஆட்டத்தையே வந்து அடக்கிறேன்டி, உன்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் வந்து சுருட்டி அதுக்கப்புறம் உன்னுடைய கம்பெனியே வந்து திவாலா பண்ணல நான், என் பேர் வந்து மல்லி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து பயங்கரமாக வந்து சீனை வந்து போடுறாங்க. சரி, ஓகே மல்லி, நீங்கள் வந்து சீனை போடுறது வந்து ஓகே தான், ஆனால் கரெக்டான சமயத்தில் கரெக்டாக நீங்கள் வந்து பக்குவமாக வந்து எப்படியாச்சும் வந்து ராஜேஸ்வரியை வந்து காலி பண்ணுறதுல வந்து குறிக்கோளாக இருங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து அப்படியே தட்டி தூக்கிடுவாங்க. அந்த லெவலுக்கு வந்து அவங்க வந்து பெரிய கேடி வேலை கில்லாடிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து அப்படியே செம்ம டென்ஷன் ஆகுது. யாரா இந்த 25 லட்சத்தை வந்து நம்மளை வந்து இப்படி வந்து 25 லட்சம் வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. 25 லட்சம் வந்து போனதுக்கே நீ வந்து ஃபீல் பண்ணுறியே, லைஃபு மொத்தம் என்டையர் லைஃபே வந்து தொலைச்சிட்டு வந்து நிற்கிறாங்களே ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு வந்து நீ வந்து என்ன பதில் வந்து சொல்லுவேன், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணி நீ வந்து மொத்தமாக வந்து உன்னுடைய இதுக்குள்ளே வந்து சுருட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தே, அதெல்லாம் வந்து எப்படி எந்த விதத்தில் வந்து நியாயம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லியை வந்து கேட்குறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதா இருந்துட்டு எப்படியோ வந்து அப்படியே போஸ் வந்து கொடுக்குறாங்க சிரிச்சுக்கிட்டே. ஏன்டி ரஞ்சிதா, நான் வந்து 25 லட்சம் வந்து கொடுக்கும்போது உனக்கு வந்து சிரிப்பு வந்து கேட்குதா, நீ வந்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே வந்து போஸ் வந்து கொடுக்குற, உனக்கு வந்து என்ன கொழுப்பு இருக்கணும், என்ன திமிரு இருக்கணும், இந்த வேலையை வந்து பார்த்தது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று வந்து மேனேஜர் கூட அதுக்கப்புறம் ரஞ்சிதா கூட இவங்க எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, எல்லாம் வந்து பேசிகிட்ருக்கீங்க, ஏதோ வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, சரி
அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து ஒரு ஆள் வந்து உள்ளே வராங்க, என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. எதுக்குடா என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி தான் அப்படியே மாஸ்க்கை வந்து மாட்டிக்கிட்டு, மேடம் 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 கொஞ்சம் அடங்குங்க மேடம், என்ன மேடம் நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து உள்ளே வந்து வந்ததும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 25,00,000க்கு வந்து எப்படி வந்து ஆப்பு வந்து அடித்தேன் பார்த்தீங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. யாருன்னே வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து வாய்ஸை வச்சு கூட வந்து கண்டுபிடிக்காத ஒரு மக்கு அந்த கம்பெனியோட சிஇஓ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் எல்லாமே வந்து சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம் கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் இந்த வாய்ஸை கூட வந்து வச்சு கண்டுபிடிக்க முடியாத ஒரு மக்கு சாம்பிராணி வந்து எப்படி வந்து அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு வந்து ஓனராக வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தெரில. மல்லியோட வாய்ஸ் வந்து பயங்கரமாக இருந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் இருந்தாலே அதவே வந்து கண்டுபிடிக்க முடியாமல் இங்கே ஒரு மக்கு சாம்பிராணி ஒன்று இருக்கே அப்படின்ற போது தான் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலையும் அந்த இடத்துல யார்டி நீ எதுக்காகடி வந்து எனக்கு வந்து 25,00,000 வந்து இப்படி வந்து இது பண்ணி விட்டேன், உன்னால தான் வந்து 25,00,000 வந்து போச்சா, அப்போ நீ சொல்லி தான் அவங்க வந்து வந்தாங்களா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கேள்விகள் வந்து மல்லியை பார்த்து வந்து எதிர்நோக்கி வந்து வந்துட்டுருக்கு. ஆனால் மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து தெரியாமல் வந்து ராஜேஸ்வரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே, லைட்டாக வந்து மாஸ்க் வந்து கழட்டி வந்து பார்த்தா, ஏண்டி நாயே இதெல்லாம் உன்னோட வேலை தானா, என்னுடைய 25,00,000 வந்து போச்சேடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து பதறாங்க. என்னன்னு தான் நீ வந்து பதறு எதுனாலும் வந்து பண்ணிக்கோ, ஆனால் உன் 25,00,000க்கு வந்து டே நாம போட்டோம் பார்த்தியா, அந்த நாம தாண்டி வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு செமையாக வந்து கேம் ப்ளே வந்து பண்ணிட்டாங்க. சரி ஓகே, கேம் ப்ளேலாம் வந்து சூப்பராக தான் மல்லி வந்து பண்ணுறீங்க. ஆனால் இருந்தாலே வந்து ஒரு பக்கம் வந்து பயமாக இருக்குது. உங்களுக்கு வந்து இதை வச்சு ஏதாச்சும் வந்து ஆப்பு வந்து அடிச்சு விட்டு போகிறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து ரொம்பவே வந்து உஷாராக இருக்கணும். பயங்கர ஜாக்கிரதையாக வந்து இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து சர்வே பண்ண முடியும். மற்றபடிக்கு வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து எப்படியாச்சும் வந்து லைட்டாக ஸ்லிப் ஆனீங்க, ராஜேஸ்வரி வந்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்துருவா. அந்த லெவலுக்கு வந்து உங்கள் மேலே வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் மேலே வந்து கோபமாக இருக்கா. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு நிஷா வந்து உள்ளே தள்ளி அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்களா விடமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து தெரில. நிஷாவோட கெதி வந்து என்ன ஆயிருக்கும், மயக்க நிலையில் உள்ள நிஷாவை வந்து பார்க்கணுமே, ஐயோ என் பொண்ணு சின்ன பொண்ணு காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து பதறுவாரா அப்படின்றத வந்து தெரில. ஆனால் கதிரேசனுக்கு முதல்ல வந்து தெரிய வருதா அப்படின்றதே வந்து டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து வெண்பா குட்டி வந்து சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அப்படியே வந்து லாக் பண்ணி வச்சுருந்தா எப்படியாச்சும் வந்து மல்லி வந்து செவரு குறிச்சோ ஏதோ ஒன்று பண்ணி அந்த வெண்பாவை வந்து வா போகலாம், நம்ம வந்து போய் டாடாவை வந்து பார்த்துட்டு மறுபடியும் வந்து இதே இடத்துல வந்து உன்னை வந்து விட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து நிஷா வந்து உள்ளவே இருக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-ta.